மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்றும் நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்றும் நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தாய் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றங்கள் தவறுகளை நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
அதை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரை நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன், 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 ஆமீன். ஜெபிப்புமாக. இறைவா, தவறினோருக்கு உமது உண்மையின் வழியை காட்டி அவர்களை நேர்வழியில் மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப் பெறும் நாங்கள் அப்பெயருக்கு தகாதவற்றை அகற்றி தகுந்தவற்றை ஈடுபாட்டுடன் செய்ய ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மழை நிலத்தை நனைத்து விளைய செய்கின்றது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்த வாசகம் 55 இறைவார்த்தைகள் 10 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறியது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விளைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கிருந்து திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயில் இருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையே என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வார்த்தை. இறைவனுக்கு நன்றி. நான் சாய்கிறேன்.
என் இருவிழி நீயே, என் சிறுகரம் நீயே, என் சிறுமொழி நீயே, என் சிறுவழி நீயே. உன்னாலே உயிர் வாழ்கிறேன், உன்னோடு உயிராகிறேன். தூங்காத இமை போல நான் வாழ்கிறேன், உன் நெஞ்சில் நான் சாய்கிறேன். தாங்காத சுமையாலே நான் வீழ்கிறேன், உன் தோளில் துணை காண்கிறேன். விழி மூடி நடந்தாலும் என் பாதை தெளிவாகும், உன் பார்வை எனதாகுமே. விழி மூடி நடந்தாலும் என் பாதை தெளிவாகும், உன் பார்வை எனதாகுமே. வினை சூழ நேர்ந்தாலும் என் பாதம் விரைந்தோடும், என் பாதை நீயாகுமே. என் திருமறை நீயே, அருள் நிறை ஒளி நீயே, என் மனமது நீயே, கலங்கரை சுடர் நீயே. கவினூறு தினம் பாடுவேன், கவின்றாகம் நானாகுவேன். தூங்காத இமை போல நான் வாழ்கிறேன், உன் நெஞ்சில் நான் சாய்கிறேன். தாங்காத சுமையாலே நான் வீழ்கிறேன், உன் தோளில் துணை காண்கிறேன். நானும் என்னில் நீயும், வானும் மீனும் போல வாழ்வாங்கு வாழ்வோம் தேவா. தூங்காத இமை போல நான் வாழ்கிறேன், உன் நெஞ்சில் நான் சாய்கிறேன். தாங்காத சுமையாலே நான் வீழ்கிறேன், உன் தோளில் துணை காண்கிறேன். இரண்டாம் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பை பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவார்த்தைகள் 18 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சிமையோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சிமையுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பை பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நிறைவாழ்வு பெற முழு வாழ்வு தர வந்தே. வாழ்வு பெற நிறைவாழ்வு பெற முழு வாழ்வு தர வந்தே. அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 1 முதல் 9 வரையிலான இறை வார்த்தைகள். இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானோரே, ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு வழிபாட்டினை காணொளி வழியாக, தொலைக்காட்சி வழியாக நாம் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய விசுவாச பாரம்பரியத்தில் நம்முடைய சிந்தனைக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற செய்தி விதைப்பவர் உவமை. முதலாவதாக உவமை என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இங்கே நாம் 2 காரியங்களை நினைவு கூற வேண்டும். முதலாவதாக உவமை என்பது ஒரு நபரால் சொல்லப்படுகின்றது. ஆனால் அதற்கு முடிவு அந்த நபரால் சொல்லப்படவில்லை. ஆங்கிலத்திலே ஓப்பன் எண்டட் ஸ்டோரி என்று சொல்கின்றோம். ஒரு நிகழ்வானது அல்லது ஒரு எடுத்துக்காட்டானது கூறப்படுகின்றது. அதன் மூலமாக அதை சொல்லுபவர் அதனுடைய முடிவை விளக்கி சொல்லவில்லை. மாறாக அதை கேட்டுக்கொண்டிருப்பவர் அதனுடைய முடிவை கிரகித்து அது என்ன என்பதனை உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும். இது உவமையினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இரண்டாவதாக இந்த உவமையின் நோக்கமாக நாம் பார்க்கக்கூடியது, நம்முடைய காலத்திலே ஒரு சாதாரண எடுத்துக்காட்டை சொல்வதாக இருந்தால் நாம் விளம்பரங்களை பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே எல்லா மனிதரும் ஒரு வகையில் தான் எவற்றை வாங்க வேண்டும் என்பதனை எவ்வாறு முடிவு செய்கின்றார்கள்.
பார்க்கின்ற விளம்பரத்தை வைத்து தான் அதனை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். விளம்பரத்தின் நோக்கமே அதுதான். பார்க்கின்றவரை உடனடியாக கடையிலே அனுப்பி வைத்து அந்த பொருளை வாங்க வைக்க வேண்டும். அதுதான் விளம்பரத்தின் நோக்கமாக இருக்கின்றது. போதனையிலே உவமையினுடைய நோக்கமும் அதுவாகவே இருக்கின்றது. அதனை கேட்கின்றவர் அதனுடைய முடிவை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அதுதான் உவமையின் நோக்கமாக இருக்கின்றது. எனவே தன்னுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பக்தர்களும் விசுவாசிகளும் அல்லது நம்பிக்கையாளர்களும் தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்து தெளிய வேண்டும். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை, பொருளுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகின்ற வகையிலே ஆண்டவர் இயேசு உவமைகள் வாயிலாக போதிக்கின்றார். இந்த உவமை நம் அனைவருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட, நன்கு அறிந்த ஒரு உவமையாக இருக்கின்றது. விதைப்பவர் உவமை என்றாலே நம் அனைவருக்கும் தெரியும். அதனுடைய பொருளும் மிக தெளிவாகவே நமக்கு விளங்கும். வழக்கமாகவே விதைப்பவர் உவமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, விதை என்பது இறை வார்த்தையை குறிக்கும். பல்வேறு நிலங்கள், பல்வேறு வகைப்பட்ட அல்லது பல்வேறு மனநிலை கொண்ட மனிதர்களை குறிக்கும் என்று நாம் வாசித்திருக்கின்றோம். அதையே பல மறையுரைகளிலே அல்லது விளக்க உரைகளிலே நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் விதைப்பவர் உவமை என்று இந்த உவமைக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. விதை உவமை என்று சொல்லப்படவில்லை, அல்லது நிலம் பற்றிய உவமை என்று பெயரிடப்படவில்லை. மாறாக விதைப்பவர் உவமை என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து விதைக்கின்ற அந்த மனிதரை பற்றி கடவுள் நமக்கு வழங்குகின்ற செய்தி என்ன என்று இந்த நாளிலே நாம் சிந்திப்பது சற்று பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தூய அந்தோணியார் நம் அனைவருக்கும் தெரியும். திரு அவையின் பாரம்பரியத்திலே மிக முக்கியமான புனிதராக இருக்கின்றார். அவருடைய பல்வேறு புதுமைகளிலே ஒன்றாக சொல்லப்படுவது அவர் கடல் மீன்களுக்கும் போதித்தார் என்பது. இந்த புதுமையினுடைய பின்னணி ஒருவேளை நம் அனைவருக்கும் தெரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நற்செய்தியை அறிவிப்பதற்காக தூய அந்தோணியார் புறப்பட்டு செல்கின்றார். ஆனால் அங்கே எதிர்ப்பாளர்கள் அதிகமானோர் இருக்கின்றார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். இயேசுவில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நற்செய்தி அறிவிப்பிற்கு தடையாக இருக்கின்றார்கள். சில மக்கள் ஆவலோடு இந்த நற்செய்தியை கேட்பதற்காக வருகை தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுதும் இந்த எதிர்ப்பாளர்களுக்கு அஞ்சி, அவர்கள் தீங்கு செய்து விடுவார்களோ என அஞ்சி அந்த நற்செய்தியை கேட்க வருவதற்கு பயந்து வீடுகளிலேயே ஒதுங்கி விடுகின்றார்கள். அந்தோணியார் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே போதனையை கேட்பதற்கு யாருமே இல்லை. ஆனால் அந்தோணியார் சோர்ந்து போகவில்லை. அவருடைய நற்செய்தி அறிவிப்பை கேட்பதற்கு அந்த இடத்திலே மனிதர்கள் யாரும் இல்லாத பொழுதும் அவர் அங்கு தொடர்ந்து போதிக்கின்றார். தான் ஏற்கனவே தயார் செய்திருந்த அந்த நற்செய்தியை அங்கே அவர் போதிக்கின்றார். கடற்கரையிலே நின்று கொண்டு போதிக்கின்றார். பெருந்திரளான மீன்கள் வந்து அவருடைய நற்செய்திக்கு செவி சாய்த்தன என்று அந்தோணியாருடைய புதுமைகளிலே நாம் வாசிக்கின்றோம். அந்தோணியார் நற்செய்தி அறிவிக்க அந்த இடத்திலே ஆள் இல்லை என்ற சூழல் வந்த பொழுதும் சோர்ந்து போகவில்லை. மன உறுதியோடும் இறை வார்த்தை கண்டிப்பாக பலனளிக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த இடத்திலே அவர் போதிக்க தொடங்கினார். இறுதியாக பெருவாரியான மக்கள் கூட்டமும் அங்கே வந்து சேர்ந்தது என்று அந்தோணியாருடைய புதுமையிலே நாம் காண்கின்றோம். அன்பிற்குரியோரே, விதைப்பவர் ஓமையினுடைய நோக்கமாகவும் இதுவே இருக்கின்றது. விதை ஓமை என்றோ நிலம் ஓமை என்றோ பெயரிடப்படாமல் இந்த ஓமை விதைப்பவர் ஓமை என்று பெயரிடப்பட்டிருப்பதனுடைய நோக்கமே விதைப்பவர் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். சாதாரண ஒரு எடுத்துக்காட்டை அனுதின வாழ்விலே நாம் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். இயற்கை சீற்றங்கள், ஒரு வகையிலே நாம் கூட அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். ஒரு வகையில் இயற்கை சீற்றம் தான்.
கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு உலகம் முடங்கி கிடக்கின்ற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உதாரணமாக ஒரு விவசாயியை எடுத்துக்கொள்வோம். நிலத்திலே விவசாயம் செய்கின்றார். அது கனி தருகின்ற ஒரு காலகட்டத்திலே பெரும் மழையின் நிமித்தமாகவோ அல்லது பெரும் காற்று நிமித்தமாகவோ அவருடைய விளைச்சல் அனைத்தும் நஷ்டப்பட்டு போகிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஆண்டு அவருடைய விளைச்சல் முழுவதும் நஷ்டப்பட்டு போனது, அவருடைய உழைப்பு முழுவதும் வீணாகி போய்விட்டது என்று அடுத்த ஆண்டு அவர் இதனை செய்யாமல் இருக்கலாமா? ஒருபோதும் முடியாது. இந்த ஆண்டு விளைச்சல் கிடைக்கவில்லை என்பதற்காக, ஓராண்டு உழைப்பு முழுவதும் வீணாகிவிட்டது என்பதற்காக தொடர்ந்து அவர் உழைப்பதையும் விவசாயம் செய்வதையும் நிறுத்தி விடலாமா என்றால் அது ஒருபோதும் ஆகாது. இந்த ஆண்டு நஷ்டப்பட்டு விட்டது என்பதற்காக, தன்னுடைய உழைப்பு நஷ்டப்பட்டு விட்டது என்பதற்காக அவர் தன்னுடைய தொடர் முயற்சியினை, தொடர் உழைப்பினை ஒருபோதும் கைவிட்டு விட முடியாது. அவர் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக அவருக்கு உரிய, அவருடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே இந்த ஓமையை பற்றி ஆண்டவர் இயேசு கற்றுத்தருகின்ற பொழுது குறிப்பாக அவருடைய சீடர்களுக்கும் இதனை பற்றிய செய்தியினை விரிவாக வழங்குகின்றார். இயேசுவினுடைய நற்செய்தி வாழ்வை பார்க்கின்ற பொழுது, விவிலியத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது, இயேசுவினுடைய நற்செய்தி பணி மிக பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தது. பெருவாரியான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் என்று விவிலியம் அடிக்கடி சொல்லுகின்றது. ஆனால் எத்தனை பேர் அவருடைய போதனையை வாழ்வாக்கினார்கள் என்றால் மிக குறைவானவர்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசுவே சொல்கின்றார், புதுமைகளை கண்டதாலா நீங்கள் என்னை பின்பற்றி வருகின்றீர்கள்? பால நிலத்திலே வயிறார உண்டதாலா நீங்கள் என்னை பின்பற்றி வருகின்றீர்கள் என்று இயேசுவே கேட்டார் என்றால் அதனுடைய பொருள், பல மக்கள் அவரை தேடி வந்தவர்கள் ஏதாவது லாபம் கிடைக்கல்தான் அவரை தேடி வந்தார்கள் என்பதும், அது இயேசுவுக்கே பிடிக்கவில்லை என்பதும் தெளிவாகின்றது. ஆட்சியாளர்கள், சமூக தலைவர்கள், சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவருமே இயேசுவுக்கு எதிராக இருந்தார்கள். அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது இந்த நபர்களிடமிருந்து சவாலையே சந்தித்து கொண்டிருந்தது. இருப்பினும் ஆண்டவர் இயேசு சோர்ந்து விடவில்லை. அவர் முழுமையாக கடவுளின் அன்பை போதித்தார். தான் இந்த உலகத்திற்கு நற்செய்தியை, கடவுள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் என்கின்ற நற்செய்தியை அறிவிப்பதற்காக வந்த இயேசு அதனை எல்லா சூழலிலும் செய்தார். ஆட்சியாளர்கள் எதிர்க்கின்றார்கள் என்று நிறுத்திவிடவில்லை. பின்பற்றுகின்ற மக்கள் கூட அந்த போதனையை வாழ்வாக்கவில்லை என்று நினைத்து சோர்ந்து போகவில்லை. ஆனால் நற்செய்தி அறிவிப்பதை தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தார், தன்னுடைய கொள்கையாக கொண்டிருந்தார். எனவே தான் சீடர்களிடம் ஒரு இடத்திலே ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார், எது எனது உணவு, என்னை அனுப்பிய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு. அதாவது சோர்வின்றி, அவருடைய வார்த்தைகள் மக்களிடையே பலன் தருகின்றதோ இல்லையோ, சோர்வின்றி உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இருக்க வேண்டும், தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதிலே அவர் குறியாக இருந்தார். எனவே ஆண்டவர் இயேசு எல்லா சூழலிலும், அத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அவர் போதித்து கொண்டே இருந்தார். அதுதான் நற்செய்தி பணியாளர்களிடம் விதைப்பவர் ஓமை வழியாக அவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. ஒருவேளை விதை பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டு விடலாம். நம்முடைய போதனையை கேட்டுக்கொண்டிருப்பவர் அல்லது இறையாட்சி பணியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் யார் என்று தெரியாது. அவர் உங்களை எதிர்ப்பவராக இருக்கலாம், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கலாம், ஏற்றுக்கொள்பவர் போல் நடிப்பவராக இருக்கலாம், உண்மையிலேயே உங்களை பின்பற்றுபவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இவர் இப்படிப்பட்டவராயிற்றே, எதிர்ப்பாளராயிற்றே, எனவே என்னுடைய பணி உங்களுக்கு இல்லை, நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே, எனவே என்னுடைய பணி உங்களுக்கு இல்லை என்று நாம் ஒதுங்கி விடாமல், சோர்ந்து போகாமல், என்னுடைய கடமை நற்செய்தியை அறிவிப்பது, என்னுடைய கடமை இறை ஆட்சியை அறிவிப்பது, என்னுடைய கடமை கடவுளின் அன்பை போதிப்பது என உணர்ந்து ஒவ்வொரு நற்செய்தி பணியாளரும் இறையாட்சி பணியாளரும் பணியாற்ற வேண்டும் என்பதனை தெளிவாக சுட்டி காட்டுவதற்காகவே இந்த ஓமையின் பெயரை விதைப்பவர் ஓமையாக மாற்றப்பட்டிருக்கின்றது, சொல்லப்பட்டிருக்கின்றது.
அன்பிற்குரியோரே, இந்த பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சமூகத்திலே கடமை இருக்கின்றது. குடும்ப தலைவராக நமக்கு கடமை இருக்கின்றது. குடும்ப தலைவியாக நமக்கு கடமை இருக்கின்றது. ஒரு வீட்டினுள் பிள்ளைகளாக கடமை இருக்கின்றது. நம்முடைய கடமைகளை சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். சில நேரங்களிலே கணவன் மனைவி பணிவிடை என்ற எடுத்துக்காட்டை சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை இவ்வாறு வைத்துக்கொள்வோம், கணவன் மிகவும் மோசமான குடிகாரர் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சூழலிலும் கூட என்னுடைய உழைப்புக்கு பலன் இல்லையே, நான் எவ்வளவு நேர்த்தியாக வாழ நினைத்தும் இந்த மனிதனிடமிருந்து ஒரு நிம்மதி கிடைக்கவில்லையே என்று அந்த மனைவி சோர்ந்து போகாமல் நல்ல மனைவியாக, நல்ல குடும்ப தலைவியாக தன்னுடைய கடமைகளை சோர்ந்து போகாமல் நிறைவேற்றுகின்ற பொழுது அதற்கு உரிய பலன் 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதே விதைப்பவர் ஓமையின் நோக்கமாக இருக்கின்றது. ஆக நல்வாழ்வு வாழ நாம் ஒருபோதும் சோர்ந்து போக கூடாது. இந்த உலகத்திலே அனைவருமே சொல்லுகின்ற வார்த்தை, நான் மட்டும் நல்லவனாக இருந்து என்ன பயன்? எல்லோரும் இப்படித்தான் இருக்கின்றார்கள். நான் மட்டும் நல்லவனாக இருந்து என்ன பயன்? விதைப்போர் ஓமையின் நோக்கமே, ஒருவேளை நீ மட்டுமாக இருக்கலாம் நல்லவனாக இருப்பது, அது பரவாயில்லை, நீ தொடர்ந்து நல்லவனாக இரு, அதனுடைய பலனை கண்டிப்பாக நிச்சயமாக நீ காண்பாய் என்பதுதான் விதைப்பவர் ஓமையின் நோக்கமாக இருக்கின்றது. எனவே சோர்ந்து போகாத அந்த விதைப்பவரை போல நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதிலே, பணி செய்வதிலே, உண்மையாக இருப்பதிலே சோர்ந்து போகாமல் வாழ்வோம். ஆமீன். அனைவரும் சேர்ந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், 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 ஆமென். ஜெபிப்பமாக. அருளும் கோட்டை மாணவரே இயேசுவே, இதோ உமது திருப்பெயரால் காணொளி வழியாக, தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கும்படியாக, இயேசுவே என்று உமது திருப்பெயரை கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஆறுதல் தருவேன், சமாதானம் தருவேன் என்று வாக்குத்தத்தம் சொன்னவரே, இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். இந்த வேளையிலே எங்கள் இல்லங்களிலே கடந்து வாரும். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் உமது நலன்களால் நிரப்பும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகரே, முழு உலகிற்காக ஜெபிக்கிறோம்.
கடந்த 4 மாத காலமாக முடங்கி கிடக்கின்ற எங்கள் தாய் திரு நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். இதன் நிமித்தமாக பல்வேறு நெருக்கடிகளை, சவால்களை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த கொரோனா தொற்று வைரஸினுடைய பாதிப்பிலிருந்து முழு உலகையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழுகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்திலும் நாளுக்கு நாள் நோய் தொற்றினுடைய வேகம் அதிகரித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே, நீரே மனம் இறங்கும்படியாக, நீரே முழு உலகையும் ரட்சிக்கும்படியாக, எங்கள் நாட்டை பாதுகாக்கும்படியாக, நாங்கள் தங்கி வாழுகின்ற எங்கள் தமிழ்நாட்டை பாதுகாக்கும்படியாக, கன்னியாகுமரி மாவட்டத்தை பாதுகாக்கும்படியாக, நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் முழுமையான விடுதலையை தரும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த வேளையிலே இந்த நோய் தொற்று எங்களுக்கும் வந்துவிடுமோ என்ற பய உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்போரை உமது திரு பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் சொன்னவரே, ஓங்கி எழுந்த பெரிய அலைகளை கண்டு, ஓங்கி வீசிய புயல் காற்றினை கண்டு சீடர்கள் அஞ்சி நடுநடுங்கியவர்களாக, ஆண்டவரே சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கூப்பிட்ட பொழுது, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி காற்றையும் கடலையும் கடைந்து பேர் அமைதியை உருவாக்கியவரே, இதோ கொரோனா வைரஸ் நிமித்தமாக போராட்டத்தோடு வாழ்க்கையை காணுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலையாக வரும்படியாக, ஆறுதலாக வரும்படியாக, நம்பிக்கையாக வரும்படியாக, எங்கள் மன போராட்டத்தை அகற்றி மனதிலே அமைதியை தரும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலே நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வீட்டாரையும் இந்த வேளையிலே உமது திரு பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக திருமணம் போன்ற நல்ல காரியங்களுக்கு ஏற்பாடு செய்து இப்போது பல காரணங்களுக்காக அதிலே தடையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் உமது திரு பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்திற்காக நிச்சயம் செய்யப்பட்ட நிகழ்வுகள், குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து மாப்பிள்ளை ஊருக்கு வர முடியவில்லை போன்ற கஷ்டங்கள், இவற்றின் நிமித்தமாக தடைப்பட்டு கிடக்கின்ற திருமணங்கள், இவற்றின் நிமித்தமாக வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் யாவற்றையும் உமது திரு பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வெளிநாட்டிலே பாதுகாப்பற்ற சூழலிலே இந்த நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்ற மிக குறிப்பாக மருத்துவ உதவிகள் போதுமான அளவு கிடைக்குமோ என்ற பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வெளியூர்களுக்கு பொருளாதார உயர்வை நம்பி சென்ற நிலையிலே இந்த கொரோனா சூழலின் நிமித்தமாக பல்வேறு கஷ்டங்களை, தடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நபர்களை நீர் மீட்டு ரட்சிக்கும்படியாக, அவர்கள் விரைவாக நாடு திரும்பி வர, இல்லம் திரும்பி வர, பாதுகாப்போடு இருக்க நீர் துணை புரியும்படியாக, குறிப்பாக அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்க அருள் புரியும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனிப்பட்ட தேவைகள், விண்ணப்பங்களை உமது திரு பாதத்திலே சொல்லி ஜெபிக்கிறோம். வீட்டிற்குள் இருக்கின்ற நோய் நொடி துன்பங்களை எடுத்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். வீட்டிற்குள் இருக்கின்ற சமாதான குறைவுகளை எடுத்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். வீட்டிற்குள் இருக்கின்ற சண்டை சச்சரவுகளை எடுத்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டிற்கு சமாதானம் ஆகுக என்று சொல்லி ஜெபிக்க கற்றுத்தந்தவரே, இதோ எங்கள் வீடுகளிலே தங்கி இருப்பீராக. எங்கள் வீடுகளுக்கு இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை நீரே பங்கேற்பீராக. எல்லா கவலைகளையும், சோர்வையும், பிணியையும் மாற்றுவீராக. எங்கள் வீட்டிற்குள் சமாதானம் தங்கியிருக்க, எங்கள் உள்ளங்களில் ஆறுதல் தங்கியிருக்க நீர் அருள் புரியும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உழைப்பு யாவும் நஷ்டப்பட்டிருக்கின்ற இந்த கொரோனா காலகட்டத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். உழைப்பதற்கான வாய்ப்பினை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பொருளாதார நிலையிலிருந்து, கஷ்டமான நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாக, எங்கள் அனுதின பொருளாதார தேவைகளை நிறைவேற்றி தரும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். உலகம் முழுவதும் இயல்பு நிலை திரும்பும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்ப்பீராக. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று வாக்குத்தத்தம் சொன்னவரே இயேசுவே,
இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கின்ற எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் வழங்கும் இறைவா, உம்மை இறந்து மன்றாடும் திருச்சபையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம்முடைய திருமகனின் சீடராக வாழ்வதற்கு தேவையான அருள் உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்விற்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும்
சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஒன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கையை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாய் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தருகின்ற கண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட திருத்தூதரக பரிபாலகர் மேதக ஆயர் அந்தோணி பாப்பு சுவாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் தோழமையில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினையால் பயிற்றுவித்த நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நிறை. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்து அறிவித்து மகிழ்வோம். வைத்தருளும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வைத்தருளும் எம்மேல் இரக்கம் வைத்தருளும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும் எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருடலும் திருத்துவை காத்து நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே, உமது இல்லத்தில் நாங்கள் உமது அருள் காவலையும் அன்பையும் அனுபவித்து மகிழ்கின்றோம். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் திடம்பெற்று உமது நற்செய்தியின் ஆர்வமிக்க பணியாளராக செயல்பட அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்புரைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் தோழமையிலும் சென்று வாழுங்கள்.
இறைவன் உடனிருந்து வழிகாட்டுகிறார். இறைவனுக்கு நன்றி. பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்றும் உன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்றும் உன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. உயிரை தந்ததால், உருவம் தந்ததால், உறவை தருவதால் நன்றி இயேசுவே. வாழ்வை தந்ததால், வளமும் தந்ததால், வாழ வைப்பதால் நன்றி இயேசுவே. உந்தன் அன்பை என்றும் தருவதால், உன்னில் என்னை இணைய செய்வதால், உந்தன் அன்பை என்றும் தருவதால், உன்னில் என்னை இணைய செய்வதால், உந்தன் பாதையில் எந்தன் பாதங்கள் வழி நடக்க ஆசி தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்றும் உன்னையே